சொர்ணம் கிச்சனில் இட்லி உப்புமா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது எல்லாரும் ஈஸியாக செய்யறது தான். இப்போ இந்த மெத்தடில் செஞ்சால் நான் எதில் செஞ்சதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ குடமிளகாய் 4 கலர் கிடச்சிது, இன்னைக்கு அதை வச்சு செய்யலாம். இது ப்ரௌன் கலரு, இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. இது வாங்கியிருக்கிறேன் மஞ்சள் கலர், ரெட்டு, பச்சை. இது நமக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு இட்லி எடுத்துக்கலாம். நம்ம இட்லி எடுத்து உடனே பிடிச்சோம்னா அது உங்களுக்கு கட்டி கட்டியாக வரும். இதேவே ஃப்ரிட்ஜில் வச்சு குறைஞ்சது ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வைக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நைட்டில் மீதமானாலும் சரி, காலையில் மீதமானாலும் அதை ஃபுல்லாக வச்சிடலாம். நம்மளுக்கு வேணுங்கிறப்ப எடுத்து மிக்சியில் போட்டு உடச்சிட்டோம்னா அப்படியே ரவை மாதிரி இருக்குது. இது இட்லி உப்புமாவுன்னே யாரும் சொல்ல முடியாது. கையிலையும் உதுத்துனாலும் வந்துடும், ரவை பதத்துக்கு வந்துடுது. இது அதை விட ஈஸியான மெத்தேடு. மிக்சியில் போட்டு பொடிச்சிக்கலாம், சும்மா ஒரே சுற்று விட்டால் போதும். இது ஒரு சுற்று விட்டு எடுத்துகிட்டு வரேன். இது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ரவை பக்குவத்துக்கு இருக்குது. இது நாம் கையில் உடச்சி ஒரே நிமிஷம்தான் நம்ம ஈஸியாக பொடி பண்ணிடலாம். அப்படியே ரவை மாதிரியே இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் கூட கட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து பொடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி வராது. இது ஒரு நிமிஷம் கூட தேவையில்லை, ஈஸியாக பொடி பண்ணிடலாம். இது நாம் இப்போ தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு அந்த குடமிளகாயில் நறுக்கிட்டேன். கேரட்டு, நீங்கள் பீன்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். மஞ்சள் மிளகாய், பச்சை, ரெட்டு, இது ப்ரௌன் கலர். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தலை அலாசிட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தாளிக்கிற காரத்துக்கு பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய் எது வேணாலும் போட்டுக்கலாம். இது காரத்துக்காக சீரக மிளகு வறுத்துட்டு பொடி பண்ணி போட்டுக்கலாம். வானொலி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த காரத்துக்கு பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் சீரக மிளகு நுணுக்கி போடுறேன். இது நல்லா வதங்கி வருட்டு. இட்லி இந்த மாதிரி மிக்சியில் பொடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா நம்ம கையில் பிடிச்சோம்னா கையே வலி ஆயிரும், அது அப்புறம் கட்டி கட்டியே வரும். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு மிக்சியில் உடச்சிட்டிங்கன்னா நல்லா உப்புமா ரவைக்கு வந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்ச காயெல்லாம் போட்டுடலாம். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்ட்டு அரை காய் தான் கட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து அடுப்பு பாஸ்ட்டாக வச்சுட்டு வதக்கிடணும். ஏன்னா நீங்கள் ஸ்லோவில் வதக்கணும்னா அப்படியே அந்த தண்ணி விட்டுட்டு வரும், கொஞ்சம் வதன்னு போயிடும். இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு வதக்கிற மாதிரி அடுப்பு பாஸ்ட்டாக வச்சு வதக்கணும். இது ஒரு அரை வேக்காடு வந்தால் போதும். இது கூட நீங்கள் பீன்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம், முட்டைக்கோஸ் இருந்தாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம். காய்கறிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா இட்லிக்கு ஏற்கனவே உப்பு போட்டிருப்போம், இந்த காய்கறிக்கு மட்டும் தேவையானது போட்டுக்கலாம். நான் காய்கறி பாதி வதங்கிடுவேன். நாம் பொடிச்சு வச்ச இட்லி போட்டுடலாம். இது போட்டதே கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கலாம், ஏன்னா அடி பிடிச்சிரும். சீரகம், மிளகு அரைச்ச பொடியை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். சூட்டுக்கு கொஞ்சம் பாதி வெந்துடும். எண்ணெயில் போட்டால் ரொம்ப சுண்டி போயிடும். உதிரியான இட்லி உப்புமா ரெடி. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க, குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் என்னன்னு சொல்லுங்கள்.